வணக்கம். நான் சென்னை டிலாக் டெக்னாலஜிஸைச் சேர்ந்த சந்திரமௌலீஸ்வரன். பஞ்சகவ்ய நீர் கலவையை பயன்படுத்துவதற்கான புதிய முறையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது, அதை ஸ்ப்ரே செய்வதற்கு பதிலாக 10 லிட்டர் பஞ்சகவ்ய நீர் கலவையை பயன்படுத்தி 25 கிலோ மண் பூஸ்டரை எவ்வாறு தயாரிப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் 500 மில்லி பாட்டில் இருந்து 10 மில்லி பஞ்சகவ்யா திரவத்தை பயன்படுத்தி 10 லிட்டர் பஞ்சகவ்யா நீர் கலவையை தயார் செய்யுங்கள். ஒரு வாளியில் 10 லிட்டர் தண்ணீரை எடுத்து 10 மில்லி பஞ்சகவ்யா திரவத்தை சேர்க்கவும். கையால் 2 முறை மட்டுமே கலக்கவும். இப்போது 10 லிட்டர் பஞ்சகவ்யா நீர் கலவை தயாராக உள்ளது. 25 லிட்டர் வாளியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாளியில் 15 லிட்டர் வரை உலர்ந்த தளர்வான மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 லிட்டர் பஞ்சகவ்ய நீர் கலவையை தயார் செய்துள்ளீர்கள். வாளியில் உள்ள 15 லிட்டர் மண்ணில் இந்த 10 லிட்டர் ஸ்ப்ரே கலவையை ஊற்றவும் அல்லது சேர்க்கவும். இந்த வீடியோவில் நீங்கள் காண்பது போல் ஒரு ட்ரோவெல் அல்லது கையால் 4 அல்லது 5 முறை கலக்கவும். நான் 5 முறை கலக்கிறேன், தயவு செய்து பார்க்கவும். பதினைந்து முதல் 20 நிமிடங்கள் வரை அதை அப்படியே விட்டுவிடுங்கள். உலர்ந்து தளர்வான மண் கிடைக்கவில்லை என்றால் 15 லிட்டர் ஈரமான மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். 10 லிட்டர் பஞ்சகவ்யா ஸ்ப்ரே கலவையைச் சேர்த்து பின்னர் ஒரு ட்ரோவெல் அல்லது கையால் 2 முறை மட்டுமே கலக்கவும். அதை 15 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். நேரத்தை மிச்சப்படுத்த எப்போதும் 25 லிட்டர் வாளிகளில் இந்த மண் பூசரை தயார் செய்யுங்கள். பதினைந்து அல்லது 20 நிமிடங்களுக்குப் பிறகு சுமார் 25 கிலோ மண் பூஸ்டர் வாளியில் தயாராக இருப்பதைக் காணலாம். இது மண் பூஸ்டர் மண்ணை வளப்படுத்தும் திறன் கொண்டது. இந்த மண் பூஸ்டரை ஒரு நேரத்தில் சுமார் 3 அல்லது 5 லிட்டர் கிலோ சிறிய சிறிய பேசின்களில் வெளியே எடுத்து வேளாண் வயலில் நிலத்தில் கையால் தூவுங்கள் அல்லது பரப்புங்கள். இந்த தயாரிக்கப்பட்ட 25 கிலோ லிட்டர் மண் பூஸ்டரை சுமார் 4400 சதுர அடி பரப்பளவில் தூவலாம். இதனால் இது போன்ற 10 வாளிகள் இந்த உடனடி மண் பூஸ்டரை ஒரு முழு ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்துவதற்கான சிறந்த நேரம் புதிய செடி கன்றுகளை விதைப்பதற்கு அல்லது நடவு செய்வதற்கு முன்பு வெற்று நிலத்தில் அல்லது தாவரங்களின் உயரம் சுமார் 6 அல்லது 8 அல்லது 10 அங்குலங்கள் மட்டுமே இருக்கும்போது இதை பயன்படுத்தலாம். எனவே வீசப்பட்ட மண் பூஸ்டர் மண்ணை அடைகிறது மற்றும் தாவர இலைகளில் மேல் விழாது. வரிசை வரிசையாக இருக்கும் தாவரங்கள் அல்லது கொடிகள் அல்லது மரங்களாக இருந்தால் இந்த மண் பூஸ்டரை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தப்படலாம், ஏனெனில் வேர்களைச் சுற்றியுள்ள மண் பெரும்பாலும் தெரியும். பொதுவாக பஞ்சகவ்யா ஸ்ப்ரே மற்றும் இந்த மண் பூஸ்டர் பயன்படுத்த இடையே 10 நாட்கள் முன்னும் பின்னும் இடைவெளியை கொடுங்கள். இந்த மண் பூஸ்டரை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் ரசாயன உரங்களை முற்றிலும் தவிர்க்கலாம். இந்த மண் பூஸ்டரை பயன்படுத்துவதற்கு முன்பு வயல்களுக்கு ஏராளமான தண்ணீரை பயன்படுத்துங்கள். நிலத்தில் குறைந்தது 1 அங்குல நீர் இருக்க வேண்டும். இது மண் பூஸ்டரை தண்ணீரில் கரைத்து கீழ் மண்ணை வளப்படுத்த உதவுகிறது. புஞ்சை வயல்களில் சிறிய பாத்திகளை அமைத்து ஒவ்வொரு பாத்திக்கும் ஏராளமான தண்ணீரை பயன்படுத்துங்கள். பின்னர் இந்த மண் பூஸ்டரை பயன்படுத்துங்கள். இல்லையெனில் மழை பெய்தவுடனேயே இந்த மண் பூஸ்டரை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.